ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஜாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி வந்துட்டு என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா, ஒரு 2 கிலோவுக்கு பீஃப் பிரியாணி தான். வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ நான் மறுபடியும் இப்போ வீடியோ எடுக்கலான்ட்டு இது பண்ணியிருக்கேன். இது முதல்ல ஒரு தவாவில் வந்துட்டு 1/4 லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில், ஒரு 100 ml நெய் சேர்த்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதையெல்லாம் சேர்த்து முந்திரி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதில் வந்து இப்போ வந்து 300 கிராம் வந்து நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது பிங்க் கலரில் வதங்கியிருக்கு. இது பத்தாது, நமக்கு கொஞ்சம் கூட நல்லா வதங்கணும். ஒவ்வொரு வாட்டியும் நாம் பிரியாணி செய்யும்போதும் இப்போ உங்களுக்கு வந்துட்டு இது வந்து ப்ரௌன்னா ரொம்ப டார்க் ப்ரௌனாக எடுத்துடாதீங்க. வெங்காயம் உங்களுக்கு இனிப்பு தன்மை கொடுத்துரும். உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து திராட்சை சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து ஆப்ஷனல் தான். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து முதல்ல பிரியாணி செய்கிறோன்னா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாம் முன்னாடியே சரி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ டக்குன்னு பிரியாணி ஆகிடும். உங்களுக்கு ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1/2 ஹவருக்குள்ளே சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடும். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் கரெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா. இப்போ இதாகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 8 அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நம்ம கறியை வந்து வேக வச்சுக்கணும் தனியாக. பீஃபு, மட்டன் அதுக்கு வந்து கறியை தனியாக வேக வச்சுக்கணும். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மிளகாப்பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி வந்து ஆப்ஷனில் தான், உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 8 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். பூண்டு வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம், தப்பில்லை. நான் வந்து 2 சம அளவு சேர்த்துருக்கேன். நல்லா இதை வந்து வதக்கிக்கணுங்க. இஞ்சி பூண்டோட வாசனை வந்து போகணும் அந்த அளவுக்கு. இப்போ நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் ரொம்ப கருகிற அளவுக்கு வதக்கிட்டிங்கன்னா பிரியாணியில் வந்து இனிப்பு தன்மை கொடுத்துரும். இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கணும். அப்புறம் 300 கிராம் தக்காளி. இது எல்லாமே 2 கிலோ மட்டன் பிரியாணிக்கு, அதாவது பீஃப் பிரியாணிக்கு சொல்கிற அளவு. 300 கிராம் தக்காளி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி இலை, ஒரு 8லேருந்து 10 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். இது தக்காளி வந்து நல்லா மசியணும். நமக்கு தெரியாத அளவுக்கு மசிஞ்சிடணும் தக்காளி. பாருங்கள், தக்காளி வந்து இந்த அளவுக்கு மசிஞ்சிடணும். நல்லா மசிய விட்டுட்டு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நாம் வந்து இதில் சேர்த்துருப்போம், கறி வேக வைக்கிறதுல சேர்த்துருப்போம். அதனால் பார்த்து உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க இருக்கிறது தான் இருந்தானா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன், மொத்தம் 3 டேபிள் ஸ்பூன் ஆக்கிக்கோங்க. இப்போ நம்ம கறியை சேர்த்துக்கலாம். வேக வச்ச கறியை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எதில் அரிசியில் அளந்துருப்பீங்களோ அதில் 1.5 அளவு தண்ணி, இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் அளந்துருக்கீங்கன்னு வைங்களேன், அந்த பாத்திரத்தில் 1.5 பாத்திரம் அளவு தண்ணி ஊற்றுறீங்கன்னா போதும். தண்ணி அளவு வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ கறி சேர்த்ததுக்கப்புறம் 300 ml தயிர் சேர்த்துருக்கேன். 300 ml தயிர் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர் வந்து சாஃப்ட் பண்ணுறக்கு தான். இப்போ நான் வந்து அந்த பாத்திரத்தில் தான் அரிசி அளந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த பாத்திரத்தில் 1.5 அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நம்ம கறி வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியும் சேர்த்து இதில் வேக போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து லெமன் வந்து ஆப்ஷனல் தான். லெமன் ஜூஸ் வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்க்குறதா இருந்தால் 2 லெமன் எடுத்துக்கோங்க. அதாவது 1 கிலோவுக்கு 1 லெமன் அப்படிங்கிறதுல 2 லெமன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு, காரம், புளிப்பு எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்புறம் நல்லா நம்ம அரிசியை கழுகி அரிசியை வந்து இதில் ஒரு கொதி வந்தோடனே சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ரைஸ் வந்து அடிப்பிடிக்காது. அந்த அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. ஒரு ஸ்லோவாகவே குக் ஆகட்டும், அப்போ தான் ரைஸ் நல்லா வேகும். அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு சொல்லணுன்னா, பிரியாணி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ப்ராசஸ் அந்த ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுல வந்து இது பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும். பாருங்கள், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.